நாம இப்போ டெல்லி மாணவர்களோட போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க போறோமா? இல்ல அந்த போராட்டத்துக்கு இன்னும் பெரிய அர்த்தம் கொடுக்க போறோமா? டெல்லியில மாணவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது கிளீன் நீட், அதாவது முறைகேடு இல்லாத நீட். அது மாணவர் உரிமை. அதுல உறுதியா இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு அதே விஷயத்த ஆரம்பத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா, இன்னும் கொஞ்சம் பெருசா பார்த்துக்கிட்டு இருக்கு. நீட்ல முறைகேடு நடந்ததா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனா ஒரே பரீட்சையை நாடு முழுக்க கட்டாயப்படுத்த நம்ம ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் உண்டா? இந்த தேசத்துக்கு என் மேல அதிகாரம் உண்டா அப்படின்னா நிச்சயமா உண்டு. ஆனா அதே அதிகாரம் என் குடும்பத்து மேல எனக்கு இருக்க உரிமைகளை மறுக்கும் அப்படின்னா அதை நான் அனுமதிக்க முடியாது. அதுதான் இப்ப கேட்க வேண்டிய கேள்வி. கல்வி மீதான மாநில உரிமைகள் பத்தி அந்த மாணவர்கள் பேசல அப்படின்னா அது அவங்களுக்கு வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. அந்த விவாதம் இன்னும் அவங்க கிட்ட போய் சேரல அப்படின்னா இதை யாரு கொண்டு போகணும்? பல வருஷங்களாவே இதை பத்தி யோசிக்கிற, இதுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க நாம தான். தெரிஞ்சவங்க தானே தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எல்லாம் நம்ம சகோதரர்கள் தானே. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்தணும்னா கல்வி தேசத்தரத்துக்கு இருக்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. எல்லாருக்கும் சமமா இருக்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. அது வல்லுநர்கள் விவாதிச்சு எட்ட வேண்டிய முடிவு. நம்ம கவனம் கல்வி மீதான அதிகாரமும் மாநில உரிமைகளும் உரிய அளவுல பகிரப்படணுங்கிறது தான். கிளீன் நீட் அப்படிங்கிற கோரிக்கை ஸ்டேட் ரைட்ஸ் இன் எஜுகேஷன் மாறினா அதுதான் இந்த போராட்டத்தோட சரியான பயனா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாத காலமா நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக தீர்வு கேட்டு டெல்லியில போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட மாணவர்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவா குரல் கொடுக்க ஆரம்பிச்சது கடந்த 3-4 நாட்களா தான். இந்த 20 நாள் இடைவெளிக்கு காரணம் டெல்லியில போராடிக்கிட்டு இருக்கிற மாணவர்களோட கோரிக்கை வேற. அவங்க கேட்கறது முறைகேடுகள் இல்லாத நீட். ஆனா தமிழ்நாட்டுல நாம ஆரம்பத்துல இருந்தே இந்த விவகாரத்தை வேற ஒரு கோணத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீட்டுக்கு எதிரான போராட்டம்ங்கிறது சும்மா ஒரு தேர்வை பத்தின போராட்டம் இல்லை. கல்வி மாநில பட்டியல இருந்து மாற்றப்பட்டதுனால மாநிலங்களோட அதிகாரம் குறைஞ்சு போச்சு. மாநிலங்களோட கல்விக் கொள்கை சுயாட்சி பாதிக்கப்பட்டது. அதனால தாய்மொழி சிதைக்கப்படுது, தனிப்பட்ட மாநில வரலாறுகள் மறக்கடிக்கப்படுது, பண்பாடு பின்தள்ளப்படுது. இதையெல்லாம் கருத்துல எடுத்துதான் நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசி வந்திருக்கோம். இதுக்காக அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் மாணவ இயக்கங்கள் மூலமாகவும் போராட்டங்கள் நடந்து வந்தது. இப்ப டெல்லியில மாணவர்கள் போராட்டம் விடாமுயற்சியோட தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்க இந்த எழுச்சி பாராட்டத்தக்கது. நாமும் துணையா நிற்கலாம். ஆனா முக்கியமான கேள்வி, மாணவர்கள் கேட்கிற கிளீன் நீட் போதுமா? முறைகேடு இல்லாத நீட் மட்டும் போதுமா? இல்ல முறைகேடான கல்வி முறையையே மாற்றணும். தேசிய அளவிலான ஒரே தேர்வுன்னு கட்டாயப்படுத்துற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு என்என்சிக்கும் எந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிறது? கல்வி மீதான மாநிலங்களின் அதிகாரம் போதுமான அளவு வழங்கப்பட்டிருக்கா? இதுதான் நம்மோட கேள்வி. இந்த விவாதம் வட இந்திய மாணவர்களுக்கு இன்னும் முழுசா புரியாம இருக்கலாம். அதுக்காக அவங்கள தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இந்த கோணம் போய் சேரல. அதுதான் உண்மை. அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? அவங்களோட கோரிக்கையை ஆதரிச்சு போராடணுமா? இல்ல மாநில உரிமையையும் நாட்டோட நீண்ட கால கல்வி அமைப்பையும் சரி செய்யணும்னு சரியான விவாதத்தை முன்னெடுத்துட்டு போகணும். அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் கவனமா யோசிக்கணும். இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிற ஒரு தேசிய போராட்டத்துக்குள்ள இப்ப மாநில கல்வி உரிமை அப்படிங்கிற புதிய கோணத்தை சொல்கிறது போராட்டத்தில் திசை திருப்புமா? இப்ப ஆரம்பிச்சு நாடு முழுவதும் போராட்டம் இந்த மாணவர்களுக்கு இந்த கருத்தை புரிய வச்சிட முடியுமா? இல்ல போராட்டத்துக்குள்ள கருத்து வேறுபாடு உருவாகி அதோட ஒற்றுமை சிதைஞ்சு போயிடுமா? இதையும் மனசுல வச்சு கவனமா தான் முயற்சி பண்ணணும். அதே நேரத்துல ஒரு வரலாற்று உண்மையையும் மறுக்க முடியாது. இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி ஒரு தன்னெழுச்சி கொண்டு போராடுறது இதுவே முதல் முறை. இதுக்கு முன்னாடி அப்படியான ஒரு அரசியல் சூழ்நிலை உருவாகணும். இப்பவும் கூட அதுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லைதான். இருந்தாலும் இந்த எழுச்சி உருவாகி தாக்கு பிடிச்சிருக்கு. முதல் 20 நாள் இந்த போராட்டம் டெல்லிக்குள்ள மட்டும்தான் இருந்தது. கடந்த சில நாட்களாக தான் அது நாடு முழுவதும் பரவி இருக்கு. அதனால கருத்துக்கள் கலக்கிறதும் கோரிக்கை கூர்மை அடைகிறதும் எதிர்பார்க்கக்கூடியது. 20 நாட்கள் எந்த தொய்வும் இல்லாம இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு சென்ற அந்த இளைஞர்கள் வெறும் நீட் முறைகேடுகளை பற்றி மட்டும் கேட்கறதுக்காக உருவான கூட்டம் இல்லை. கிளீன் நீட் கேட்கிற இளைஞர்கள் கிளீன் இந்தியா உருவாக்க வாய்ப்பு கிடைச்சா தவற விட மாட்டாங்கிற நம்பிக்கை. இப்ப நாடு முழுவதும் ஒன்றிய அரசோட கல்விக் கொள்கைகள் மீதான விவாத மனநிலை உருவாகியிருக்கு. தாய்மொழி, மாநில வரலாறு, பண்பாடெல்லாம் பாதுகாக்கப்படணும்னு
விரும்பாத இந்தியர் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் அந்த இளைஞர்கள் கல்வி மீதான மாநிலங்களின் உரிமை பற்றி இன்னும் கேள்வி எழுப்பல அப்படின்னா அந்த பாதிப்புகள் பற்றி அவங்க இன்னும் ஆழமா சிந்திக்கல அப்படின்னு தான் அர்த்தம். நிராகரிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதனால கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படணுங்கிற இந்த கருத்து உணர்ச்சி அடிப்படையில இல்ல, அரசியல் அமைப்பு கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில எல்லா மாநில மாணவர்களுக்கும் புரிய வச்சது. இந்த கருத்துக்காக பல ஆண்டுகளா குரல் கொடுத்து வர நாம தான் இன்னும் இந்த விவாதம் போய் சேராத மாணவர்கள் கிட்ட அதை கொண்டு சேர்க்கணும். இப்போ உருவாகி இருக்கிற இந்த மாணவ எழுச்சி உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இருக்கிற அத்தனை மாணவர்கள் கலந்துக்கிற மிகப்பெரிய போராட்டம். இப்படிப்பட்ட எழுச்சிகள் அடிக்கடி உருவாகாது. அப்படின்னா இப்ப உருவாகி இருக்கிற இந்த எழுச்சியை சரியா பயன்படுத்திக்கிறது தான் அறிவுடை. அதுதான் இந்த நேரத்தோட தேவை. இந்த மாணவர்கள் கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடமும் கூட இதுதான். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணுங்கிறதோட அர்த்தம் கல்விக்கு தேசிய அளவிலான தர நிர்ணயங்கள் வேண்டாம்ங்கிறது இல்லை. அதோட அர்த்தம் கல்வித்தரம் குறையணுங்கிறதும் இல்லை. ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியா செயல்படணுங்கிறதும் இல்லை. தேசிய ஒருங்கிணைப்பு அவசியம் இல்லைங்கிறதும். அதோட உண்மையான அர்த்தம் கல்வி மீதான அதிகாரம் மாநிலங்களுக்கும் உரிய அளவுல பகிரப்படணுங்கிறது மட்டும். இந்த எண்ணத்தை இன்னைக்கு தெருவில் இறங்கி போராடுற மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க முடிஞ்சா அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மாநிலங்களின் கல்வி உரிமை குறித்தும் சிந்திக்க ஆரம்பிச்சா இந்த போராட்டம் வெறும் நீட் போராட்டமா இல்லாம இந்திய கூட்டாட்சியை மேலும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு வரலாற்று போராட்டமா மாறும். அது ஒரு புதிய இந்தியாவுக்கான தொடக்கமாகவும் அமையும்.